எடப்பாடியார்கிட்ட ஒரு வேண்டுகோள் போயிருக்கு. ம். அதனால தியேட்டர்களை திறப்பதற்கு, அதுவரைக்கும் மூடி கிடந்த தியேட்டர்களை திறப்பதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனுமதி கொடுத்தார். ம். ஆனா அவர் கொடுத்த அனுமதியில் என்ன இருந்தது? ஒரு இருக்கை விட்டு இன்னொரு இருக்கையில் தான் ரசிகர்கள் உட்காரணும். அதாவது தியேட்டர்களில் 50% ஆக்குபென்சி தான் இருக்கணும். அப்பதான் அந்த தொற்று பரவாது அப்படின்றதுக்காக அந்த உத்தரவை போட்டிருந்தார். இந்த உத்தரவு வெளிவந்த பிறகு விஜய் முன்ன எப்படி முதலமைச்சர் கலைஞரை போய் சந்திச்சு கெஞ்சினாரோ அது போல எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி 2 சிபாரிசுகளையும் பெற்றுக்கொண்டாராம். அப்போது அமைச்சர்களாக இருந்த திரு வேலுமணி, திரு வீரமணி ஆகிய அமைச்சர்களையும் சிபாரிசுக்கு கூட்டிக் கொண்டு போய் முதலமைச்சர் எடப்பாடியாரை சந்தித்து, சார் இது போல் 50% ஆக்குபன்சி கொடுத்தாக்கா என் படம் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆகிடும் சார், அதுக்கு பிறகு என்னுடைய மார்க்கெட் டவுன் ஆகிடும் சார், தயவு செஞ்சு 100% ஆக்குபன்சிக்கு அனுமதி கொடுங்க சார்னு சொல்லிட்டு கெஞ்சினாராம். விஜய் மீது இறக்கப்பட்ட முதலமைச்சர் எடப்பாடியார் தன்னுடைய உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டு 100% ஆக்குபன்சிக்கு அனுமதி கொடுத்தார். அந்த எடப்பாடியாரைத்தான் இன்றைக்கு நன்றி கொன்றவராக விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காரு? எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை இன்னைக்கு யார் யாரோ எந்தெந்த விதமாகவோ சீர்குலைச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த கட்சி தொண்டர்களெல்லாம் என்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க அப்படின்னும், இவரை எடப்பாடியாரை அதிமுகவை எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவை ஊழல் சக்தின்னும், இன்னைக்கு எலெக்ஷனில் 2026 எலெக்ஷனில் திமுகவுக்கும் தவைக்காவுக்கும் தான் போட்டியே, மற்றவங்க யாரும் கணக்கிலேயே இல்லை அப்படின்னும் எடப்பாடியாருடைய அதிமுக அணியை அவ்வளவு டேமேஜ் பண்ணி பேசிட்டு இருக்காரு, நன்றி கொன்றவராக.